திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் பத்மாவதி பரணையோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகின்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 2ஆம் நாள் பெருமாள் குதிரை வாகனத்திலும் அவர்கள் தனித்தனியே பல்லக்கிலும் நாராயணகிரி மண்டபத்தை அடைந்தனர். வேத மந்திரங்கள், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாராயணம் நடுவே அர்ச்சகர்கள் யார் புறமிருந்து தாயார்கள் புறமிருந்து பெருமாள் மீதும், பெருமாள் புறமிருந்து தாயார்கள் மீதும் பூப்பந்துகளை வீசி எறிந்தும் தொடர்ந்து மாலை மாற்றியும் இந்த வைபவத்தை நிகழ்த்தினர். பின்னர் பெருமாள் தாயார்கள் ஊஞ்சலில் எழுந்தருள செய்து ஊஞ்சல் சேவை நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தாயார்கள் ஆலயத்தை அடைந்தனர். இந்த வைபவத்தை ஆலய அதிகாரிகள், திரளான பக்தர்கள் கண்டு களித்தனர். நாராயணகிரி வன மண்டபம் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டது. கண்ணுக்கு விருந்தாக அமைந்திருந்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தபசு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. 5ஆம் திருநாளில் தபசு வைபவம் கோவில் முன்பு நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்பு உற்சவ தெய்வங்கள் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி பிரியாவடை அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சோடச உபச்சாரங்களும் பல்வேறு தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுவாமியை ராஜகோபுரம் முன்பு ரிஷப வாகனத்தில் எழுந்தருள செய்தனர். சவுந்தரவள்ளி அம்மனை தவக்கோலத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமியை சவுந்தரவள்ளி அம்பாள் 3 முறை சுற்றி வலம் வந்தார். நிறைவாக தபசு வைபவம் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடி தபசு வைபவத்தை கண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் திருநாளில் உற்சவர் அம்மன் யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடைய நாயகியம்மன் சர்வ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கார தீபம், நாக தீபம், பஞ்சமுக தீபம் மற்றும் ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின்னொழியில் பவனி வந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் வைகாசி திரு அவதார பிரம்மோற்சவ 5ஆம் நாள் நவ திருப்பதி பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி குடைவரை வாயில் தீபார்த்தனையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜுயர் சுவாமிகள் எழுந்தருளி மங்கள சாசனம். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதிகள் அமைந்துள்ளது. இதில் குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தல விருட்சகம் புளியமரம், உரங்கா புலி. இப்புளிய மரத்தின் இலைகள் இரவில் மூடிக்கொள்வதில்லை. நம்மாழ்வார் சன்னதிக்கு மேல் மாடத்தில் உள்ளது. ஆழ்வார்கள் என்றாலே அது ஸ்ரீ நம்மாழ்வாரை தான் குறிக்கும். சின் முத்திரையோடு சிறு குழந்தையாக தவழ்ந்து வந்து இந்த புளிய மரத்தின் பொந்தில் அமர்ந்த நம்மாழ்வார் 16 ஆண்டுகள் கழித்து வாய் திறந்து திருவாய் மொழி மலர்ந்தருளினார். வேகத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக நம்மாழ்வார் வடித்து கொடுத்த இடம்தான் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளிய மரத்தடி. 38 திவ்ய தேசங்களில் எழுந்தருளி உள்ள ஏம்பெருமான்கள் புளிய மரத்தின் இலைகளிலும் கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு எம்பை பாடுக என்று நம்மாழ்வாரிடம் பாடல் கேட்டதாக ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த வைகாசி விசாக திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் 15 தினங்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நவ திருப்பதி பெருமாள்களின் 9 கருட சேவை பிரசித்தம். இதற்காக நவகிரக ஸ்தலங்களில் உள்ள பெருமாள்கள் காலையில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலுக்கு எழுந்தருள நம்மாழ்வார் மங்களாசாசனம் நடைபெற்றது. மாலையில் 9 பெருமாளுக்கும் சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று கோஷ்டி சடாரி மரியாதை நடைபெற்றது. இரவில் சுவாமி நம்மாழ்வார் ஹம்ச அதாவது அன்ன வாகனத்திலும், மதுரகவி ஆழ்வார் பரங்கி நாற்காலிலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள குடைவரை பெருவாயிலில் நவ திருப்பதி பெருமாள்கள் ஒவ்வொருவராக கருட சேவையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு திருக்காட்சி அளித்தனர். ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர், ஸ்ரீவைகுண்டம், கள்ளபுரான், திருப்புளியங்குடி, காய்சினவேந்தர், நத்தம், எம்மிடர் கடிவான், இரட்டை திருப்பதி, தேவபிரான் மற்றும் அரவிந்தன் லோசனர், பெருங்குளம் மாயக்கூத்தர்,
தென் திருப்பேரை, நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி ஆகியோர் ஒவ்வொருவராக பெரிய திருவடியான கருடாழ்வார் மேல் எழுந்தருளி திருக்காட்சி கொடுத்தனர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் சுவாமிகள் மங்களாசாசனம் செய்தனர். அவருக்கும் மற்ற ஆச்சாரிய பெருமக்களுக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து 9 கருட வாகனங்களும் 8 வீதிகளில் வலம் வந்தது. சுவாமிகளும் ஆச்சாரிய பெருமக்களும் கருட வாகனத்தின் முன் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை பாடிப்படி செல்ல, பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம் கோலாட்டம் பின் செல்ல இரவு முழுவதும் கருட வாகன சேவை நடைபெற்றது. மறுநாள் காலையில் நவ திருப்பதி பெருமாள் நம்மாழ்வார் பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். நாமக்கல் மாநகரில் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் 18 அடி ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாத முதல் சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு 1008 வடமாலை சாற்றப்பட்ட பின் 11 மணிக்கு பட்டாச்சாரியர்கள் நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், சொர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். திருப்பதி நகர எல்லை அம்மனாக விளங்கும் கங்கை அம்மன் ஆலய திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. திருவிழாவின் 5வது நாளன்று பக்தர்கள் துறை வேடத்தில் அம்மன் ஆலயத்திற்கு வந்து வேண்டுதலை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். வாயில் கற்பூரம் ஏற்றிக்கொண்டும் தாரை தப்பட்டை என்று பல வாத்திய ஒலிகளோடு ஆட்டம் ஆடிக்கொண்டும் தீச்சட்டி சுமந்து வந்தும் பக்தர்கள் தமது வழிபாடுகளை செலுத்தி அம்மன் அருள் பெற்றனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் கோவிந்தராஜர் பவனி கற்பூர ஆரத்தி அளித்து திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவிந்தப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டு வந்த திருப்பதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜன் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகின்றது. உற்சவத்தின் 3ஆம் நாள் இரவு சங்கு சக்கரம் ஏந்தி அமர்ந்த நாராயணார் திருக்கோலத்தில் மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கற்பூர ஆரத்தி அளித்து பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். முக்கூடல் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்று நதிக்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்றிரவு சுவாமிக்கு யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், 4ஆம் கால யாக வேள்வி பூஜைகள், வேதிகார்சனை, வேதபாராயணம் நடைபெற்றது. ஸ்பர்சாகுதி, திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, யாத்திரதானமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செங்கோல் ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலான சுந்தரவேத சிவ ஆகம பாடசாலை முதல்வர் சிவஸ்ரீ கல்யாணசுந்தரம் என்ற செல்வம் பட்டர், திருநெல்வேலி சாலை குமாரசுவாமி அர்ச்சகர் கணேசப்பட்டர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட திமுக செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான சிவபத்மநாதன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், அரசு ஒப்பந்தக்காரர் மாரிதுரை, ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்ய மணிகண்டன், அருணா கார்டியா கேர் மருத்துவமனையின் இருதய நிபுணர் அருணாச்சலம் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP சிவபிரகாசம், பாலகன் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் தாளர் ஆறுமுகசாமி, முக்குடல் இந்து நாடார் சமுதாய தலைவர் பொன்னரசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி பூம்பட்டினம் கீழியூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அனங்கி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி தொடர்ந்து வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜையுடன் பூர்ணாகுதி நடைபெற்றது. இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திருவிழா கடந்த மே 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாளுடன் தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருள மகா தீபாரணைக்கு பின்னர் தேர் வடம் பிடிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஆளுரா தியாகராஜ என முழக்கமிட்டு வடம் பிடித்து தேரை இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. மேலும் அழிந்து வரும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் வகையில் தப்பாட்ட நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறு வாத்தியங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திருக்குவளை மட்டுமின்றி நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.